லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினா எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வருது ஹனிபி லஞ்ச் பாக்ஸ் தான். எந்த யூடியூப் சேனல்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்ளோ டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் அவ்ளோ இயர்லியா அந்த அக்கா எப்படி செய்றாங்கன்னே தெரியல. நம்ம சாண்ட்விச் பார்க்கலாமா? இது செய்ய ரொம்ப ரொம்ப சிம்பிள். கேபேஜ், கேரட், டொமேட்டோ, கேப்சிகம் அவ்வளோதான். குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிறணும். அது கூடவே உங்க ஸ்டைல்ல மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். எக் வச்சும் பண்ணலாம், பன்னீர் வச்சும் பண்ணலாம். சீஸ் ஸ்லைஸ் இல்லன்னா செடார் சீஸ். உங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாரி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிக்கணும். இல்லன்னா ஏதாவது ரெடிமேட் ட்ரெஸ்ஸிங் இருந்தாலும் பரவால்ல ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ரெடி பண்ண மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி டோஸ்டர் இல்லைன்னா தோசை கல்லில் போட்டு எடுக்கலாம். ஒயிட் பிரெட் வேணாம்னா வீட் பிரெட்ல கூட செய்யலாம். செம்ம ஃபீலிங்காக டாப் நாச்சாக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கல எல்லாம் எங்கள் அம்மா மோஸ்ட்டாக புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் தான் வைப்பாங்க. நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை குறை சொல்லவே மாட்டேன். அப்படி தான் நாங்கள் கேட்போம். ஸ்டைலாக சாப்பிட்டு வந்துடலாம்ல, குழம்பு குழப்பி சாப்பிட தேவையில்லைன்னு. பட் இப்போல்லாம் ரொம்ப ஸ்டைலாக மாறிடுச்சு. வெஜிடபிள்ஸை இப்போல்லாம் ஃபேன்சியாக கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. இதை விடவே என்னென்னமோ பண்ணுறாங்க. கிட்ஸ் ஸ்நாக்ஸுக்கு வைக்கிற குக்கீஸ் கூட வீட்டில் தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் எப்படி பழக்கியிருக்கீங்க? ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள்